வணக்கம், வெல்கம் டு மை சேனல். இன்று காரடையான் நோன்பு. காரடையான் நோன்பு என்பது சாவித்ரி தேவி தனது கணவரின் உயிரை யமதர்மராஜாவிடம் இருந்து மீட்டு வருவதற்காக கடைபிடித்த அற்புதமான விரதமாகும். இதனால் கணவர் நீண்ட ஆயுளுடன் இருக்க வேண்டும் என்பதற்காகவும், கணவரை விட்டு பிரியாமல் அவருடன் எப்போதும் சேர்ந்து மகிழ்ச்சியாக வாழ வேண்டும் என்பதற்காகவும் திருமணமான பெண்கள் இந்த விரதத்தை கடைபிடிப்பது உண்டு. தீர்க்க சுமங்கலி வரம் பெறவும், குடும்பத்தில் ஒற்றுமை செல்வ வளம் பெருகவும் பெண்கள் கடைபிடிக்கும் ஒரு அற்புதமான விரதம் தான் காரடையான் நோன்பு. இது மிகவும் சக்தி வாய்ந்த விரத நாளாக கருதப்படுகிறது. இந்த நாளில் முறையாக வழிபாட்டினை செய்வதால் பெண்கள் எப்போதும் தங்கள் குடும்பத்துடன் மகிழ்ச்சியாக வாழும் வரம் கிடைக்கும் என நம்பப்படுகிறது. இந்த நாளில் சுமங்கலி பெண்கள் என்ன செய்ய வேண்டும், எப்படி வழிபட வேண்டும் என்பதை தெரிந்து கொள்ளலாம். தமிழர்களின் மிக முக்கியமான பாரம்பரிய விரத நாளாக காரடையான் நோன்பு கடைபிடிக்கப்படுகிறது. மாசி மாதம் நிறைவடைந்து பங்குனி மாதம் துவங்கும் நாளில் இந்த விரதம் கடைபிடிக்கப்படுகிறது. இந்த நாளில் திருமணமான பெண்கள் தங்கள் கணவர் நீண்ட ஆயுளுடன் இருக்க வேண்டும் என வேண்டிக் கொண்டு தங்கள் கணவரின் கைகளால் கழுத்தில் மஞ்சள் சரடு கட்டிக்கொண்டு விரதம் இருப்பார்கள். திருமணம் ஆகாத கன்னி பெண்கள் தங்களுக்கு நல்ல கணவர் அமைய வேண்டும் என தங்களின் கைகளில் மஞ்சள் கயிறு கட்டிக்கொண்டு விரதம் இருப்பது வழக்கம். இந்த ஆண்டு மார்ச் மாதம் 14ஆம் தேதி சனிக்கிழமை இந்த அற்புதமான விரதம் கடைபிடிக்கப்படுகிறது. நாள் முழுவதும் முழு உபவாசமாக இருந்து விரதத்தை கடைபிடிக்க வேண்டும். அப்படி முழு உபவாசம் இருக்க முடியாதவர்கள் புளிப்பு உப்பு சேர்க்காத உணவுகளை சாப்பிட்டு விரதத்தை தொடரலாம். வீட்டில் உள்ள அம்பாள் படத்திற்கு முன்பு விளக்கேற்றி அவளின் திருவடியில் மஞ்சள் சரடை வைத்து வேண்டிக் கொள்ள வேண்டும். காமாட்சி அம்மனுக்கு காராடை, இனிப்புடை, வெற்றிலை பாக்கு, தேங்காய், வாழைப்பழம் ஆகியவற்றுடன் உருகாத வெண்ணெய் நைவேத்தியமாக படைத்து வழிபட வேண்டும். பிறகு மஞ்சள் சரடை கணவரின் கைகளில் கொடுத்து கழுத்தில் கட்டிக்கொள்ள வேண்டும். கணவர் வெளியூரில் இருந்தால் வீட்டில் உள்ள மூத்த சுமங்கலி பெண்கள் கையால் மஞ்சள் சரடை கட்டிக்கொண்டு அவர்களிடம் ஆசீர்வாதம் வாங்கிக் கொள்ள வேண்டும். அக்கம் பக்கத்தில் இருக்கும் சுமங்கலி பெண்களை வீட்டிற்கு அழைத்து மஞ்சள், குங்குமம், வெற்றிலை பாக்கு, தாலிச்சரடு, பூ கொடுக்க வேண்டும். தாலிச்சரடு மற்றும் அந்த வழிபாட்டின் போது நம்ம சொல்ல வேண்டிய மந்திரம் என்னன்னா, உருகாத வெண்ணையும் ஓரடையும் நான் ஊற்றேன், ஒரு காலம் என் கணவர் என்னை விட்டு பிரியாதிருக்க வேண்டும். தோரம் கிருஹ்ணாமி சுபகே சகாரித்ரம் தராமியகம் பர்துஹு ஆயுஷ சித்தியர்த்தம் சுப்ரீதா பவ சர்வதா அப்படின்னு அந்த ஸ்லோகத்தை சொல்லிட்டு நம்ம கயிறு கட்டிக்கலாம். எல்லாருக்கும் காரடையான் நோன்பு நல்வாழ்த்துக்கள். எல்லார் வாழ்விலும் மகிழ்ச்சி பொங்கட்டும். ராதே கிருஷ்ணா.